ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான சாம்பார் ரெசிபி. கல்யாண வீட்டெல்லாம் செய்கிற மாதிரி நல்லா கம்மன்னு வாசமான டேஸ்டியான கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம ஒயிட் ரைஸ்க்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சுக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது 150 கிராம்ஸ் இருக்குது. இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம். பருப்பை ஊற வச்சுட்டு வேக வச்சோம் அப்படின்னா ஒரு 2 விசில்லையே நல்லா பருப்பு சாஃப்டாக வெந்துடும். அதனால தான் இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். சாம்பாருக்கு இந்த சைஸ் புளி கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுக்கலாம். நான் தக்காளி 2 சேர்க்க போகிறேன், அதனால் புளி கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாம்பாரில் சேர்க்குறதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய், 1 கேரட்டு, பாதி முள்ளங்கி, ஒரு 6-7 பீன்ஸு, 2 சின்ன சைஸ் தக்காளி, 1 முருங்கைக்காய், 5 சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சைஸில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த சைஸில் நீளமாக போடுவீங்கன்னா அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் செய்ய போகிறேன். அதனால் வெஜிடபிள்ஸு, பருப்பு எல்லாமே இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட இன்னும் அதிகமாக நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா இந்த குவான்டிட்டி எல்லாமே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கேரட்டு நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நீளமாக கூட போட்டுக்கலாம், இல்லைனா ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போது முள்ளங்கி கட் பண்ணிக்கிறேன். முள்ளங்கியில் இந்த மாதிரி தின்னான சைஸாக போடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். குழஞ்செல்லாம் போகாது, கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ இதில் 2 கத்திரிக்காய். நான் கத்திரிக்காவோட காம்பெலாம் போடலை. இதே மாதிரி கத்திரிக்காவும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காவை கட் பண்ணோன்னா தண்ணியில் போட்டுருங்க, இல்லைனா கருத்து போயிடும். உருளைக்கிழங்கும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க, இல்லைனா அதுவும் கொஞ்சம் மேலே கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு முருங்கைக்காய். இது லைட்டாக ஒரு பாதி அளவு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா அந்த நார் மட்டும் வரும். அதை மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த ஆப்போசிட் சைடில் வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துடலாம். முருங்கைக்காவோட நார் சுத்தமாக இல்லாமல் க்ளீனாலாம் எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி 2 டைம் தோலை எடுத்திங்கன்னா போதும். கல்யாண வீட்டு சாம்பார்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து அவங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறோன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் மட்டும் சேர்த்து செய்வோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா சாம்பாரோட டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், சாம்பார் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணிக்கிறேன். புளி நான் கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கேன், அதனால் நான் 2 தக்காளி போடுறேன். இப்போது எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணியாச்சு. பருப்பு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு, அதை வேக வச்சுக்கலாம். நான் குக்கரில் நம்ம ஊற வச்ச பருப்பு சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். பருப்பு எடுத்தோம்ல அதே கப்பில் ஒரு 5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 7-8 பூண்டு பல், ஒரு வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு. கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம், பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போது குக்கரில் விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே சாம்பாருக்கு காய் வதக்கிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கிறேன், நல்லா வாசமாக இருக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. என்னோடய சாம்பார் பொடி கொஞ்சம் காரமாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட்டு, முள்ளங்கி, பீன்ஸு, முருங்கைக்காய், இது கூட கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காயெலாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து கூட சாம்பார் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா சாம்பார் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த காய்க்கு மட்டும். ஆல்ரெடி நம்ம பருப்புக்கு மஞ்சள் தூள் சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இதில் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா காய் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் பொடி நல்லா காரமாக இருக்கும், அதனால நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடிக்கு பதிலாக நீங்கள் 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி, கொஞ்சமாக சீரக பொடியெலாம் சேர்த்து கூட செய்யலாம். இது ஒரு நிமிஷம் வதக்கணுன்னா சாம்பார் பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ இதில் இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துருந்துச்சு. ஊற வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா 2 விசிலில் நல்லா பருப்பு சாஃப்டாக வெந்துடும். பருப்பை இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒரு டைம் லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். மறுபடியும் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு லிட் க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். சாம்பார் கொதிச்சதுக்கப்புறமா உப்பு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம், 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வெல்லமும் நெய்யும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டோன்னா சாம்பார் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லாஸ்ட்டாக நெய் சேர்க்கறதுனால நல்லா கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி நல்லா கம்மன்னு வாசமாக இருக்கும் சாம்பார். லாஸ்ட்டாக கொஞ்சமாக நறுக்குன்னு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கம்மன்னு வாசமான நல்ல டேஸ்டியான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.